அனைவருக்கும் வணக்கம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, உங்களுடைய தொழிலில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல திருப்பங்கள் ஏற்படும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனக்காரனாகிய குரு தனாதிபதி சுக்கிரன் கேந்திரத்தில் உள்ளதால் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு லாஜ யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சூரியன் 3ஆம் இடத்தில் அமைந்திருப்பது யோகமான அமைப்பு. ராகு பகவான் 11ஆம் இடத்துல லாபத்தை வாரி வழங்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்காரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுடைய வேலைக்கான உத்தரவாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கிரக அமைப்புகள் உள்ளதால் நன்மைகள் நிறைய ஏற்படக்கூடிய வகையில் இதுவரைக்குமே இருந்து வந்த எதிரிகளின் தடம் தெரியாமல் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். 9 கிரகங்களுக்குள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கம்யூனிகேஷனில் இருந்து வந்த தடைகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். நிறைய கண் திருஷ்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள் நடைபெறலாம். குருமார்களுடைய சந்திப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு ஏற்படலாம். எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கும் அமைப்புகள் உள்ளது. செல்ஃபோன் மற்றும் லேப்டாப், கேமரா, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். உங்களுக்கான தேவைகளுக்காக செலவு செய்வீங்க. விரய சனி நடந்து கொண்டிருப்பதால் நிறைய சுப விரயங்கள் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் என நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகலாம். குரு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார். பெண் தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கலாம். துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களுடைய வழக்குகள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் புதிய தொழில் தொடங்க, உங்களுடைய படிப்பை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். நல்ல ராஜயோகங்கள் வருவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது. மன அழுத்தம், எரிச்சல், கோபம் போன்ற நிலைமைகள் உங்களுக்கு எல்லாமே மாறும். 2ஆம் இடத்துல செவ்வாய் அமைந்திருப்பதால் உங்களுடைய வார்த்தைகளில் கோபம் தெரிக்கக்கூடியது என்பதால் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம். வியாபாரம் செய்வோருக்கு தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். பேச்சால் பிழைப்பு செய்பவர்கள், அரசியல் வழக்கறிஞர்கள் நல்ல ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய சேமிப்புகளை தொடங்கக்கூடியதாகும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்ப்பதால் காப்பீடுக்காக முதலீடு செய்வீங்க. திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய வகையில் சமுதாயத்தில் மரியாதை, கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வகையில் காதல் இனிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். காதலுக்கு வீட்டில் கிரீன் சிக்னல் கிடைக்கும். இந்த ஆனி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. பொதுவாக மேசராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சுப விரயங்களால் உங்களுக்கு நல்ல பல யோகமான செய்திகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குவதால் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்குது. பணத்தை பொறுத்தவரை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா,
உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாற்றத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. நிதானமாக எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுப்பீங்க. பண வரத்து மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமாக முடியும். விரும்பியனவர்களுடன் சந்திப்பு ஏற்படலாம். வாக்குவன்மை நன்மைகளை தரும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலை நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க. வியாபார அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகலாம். பெண்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலக்கூடிய வகையில், மாணவர்களை பொறுத்தவரை வீட்டில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வகையில், பாடங்களை எளிமையாக தோன்றினாலுமே கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. பாடங்களை படிக்கும் பொழுது நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே அற்புதமான கிரக மாற்றம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான போக்கு காண்பது சிரமம். வீண் கவலைகள் உங்களுக்கு எதிர்பார்த்த அலைச்சல் ஏற்படலாம். எதையுமே திட்டமிட்டு செய்வது நல்லது. நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட கார் அது உங்களுக்கு நல்ல ஒரு முறைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பயணங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கலை என்று நீங்கள் நிறைய விதத்தில் எதிர்பார்த்துருப்பீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடியதாகவும் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பளு குறைந்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்குது. புதிய வேலைகளுக்கான முயற்சிகளை சாதகமாக நீங்கள் காட்டக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முதலீடுகளில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். உறவினர்களுடைய வருகை அதனால் நன்மைகள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடியதாகும். அவர்களது உடல்நலத்துக்காக கவனம் செலுத்த வேண்டும். பணவரவை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. பிள்ளைகளுடைய அறிவு அதிகரிக்கலாம். ஆனால் அவர்களது உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தோன்ற உங்களுக்கு நல்ல ஒரு பயணங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பயணங்களின் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். முருகரின் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாகவும் பரவரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாகவும் இருக்குது. கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்து நீங்கள் வழிபட்டு கௌரவித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.